சார் நேற்று வந்து செயற்குழுவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு போனீங்க. அதுலேயே வந்து நீங்கள் டபுள் டிஜிட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்கள் தலைவரும் அந்த இதில் கூட டபுள் டிஜிட் தான் நாங்கள் வாங்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8 தொகுதி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சார், அதாவது சிங்கிள் டிஜிட். இது வந்து உங்களுக்கு வருத்தமா இல்லையா? வருத்தமா இல்லையான்ற கேள்வியே பெரிய வருத்தமாக இருக்குது. நாங்கள் வந்து இன்னமும் அதை 10 சீட்டாக நினைக்கிறோம். புரியுதா? நான் என்ன நினைப்போம்னா 10 சீட்டு வாங்கி 8 சீட்டு ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இப்போ 2 சீட்டு தோத்துட்டோன்னு நினச்சிக்கிறோம். அவ்வளோதான். 10 சீட்டை வாங்கிக்கிட்டு 2 சீட்டை நாங்கள் திருப்பி கொடுத்துட்டோம். யாருக்கு? திமுக கொடுத்து நீ யாரும் வரவங்க நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு வந்து நல்ல உண்மை. அதுதான் தலைவர் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அது கட்டுப்பட வேண்டிய ஒவ்வொரு சிறுத்தைகளுடைய கடமை. அது தாய் சிறுத்தை. வருத்தத்தோடு நான் வந்து உங்களுக்கு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். முக்கியமான கருத்துக்கள். எங்கள் தலைவர் வந்து அமைப்பாய் திரளுவோம். அடிக்கடி நான் உங்கள்கிட்ட காட்டிட்டு இந்த புத்தகத்தை, அமைப்பாய் திரள்ன்ற புத்தகத்தை. இதில் என்ன எழுதிப்பாருன்னா, ஒரு பொது நலனுக்காக தனி நலனை விட்டு கொடுப்பதில் தப்பு இல்லை. தமிழகத்தில் வந்து சங்கிகள் வரக்கூடாது. அதற்காக நம்ம வந்து சமரசமற்ற ஒரு போர் செய்ய வேண்டும். அந்த போர் செய்யறதுல எங்களுக்கு நட்டமானாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் வெற்றியை அடைய வேண்டும். எங்களுக்கு வந்து லாபத்துல தான் நட்டம். ஆனா இப்ப அவங்க வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன சூழ்நிலைன்னா, புதிய புதிய கட்சிகள் நிறைய இங்க வந்து சேர்ந்துருக்கு. அப்ப அந்த ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன்ல அவங்க இருக்கிறாங்க. நாங்க வந்து கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்கும் பொழுது விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதா வரலாறு இல்லை. அதுக்காக 8 சீட்டு வாங்கியிருக்கிறோம். 8 சீட்டை வந்து நாங்க இப்ப தொட்டு பிடிக்க போறோம் வெற்றியை. ஆனால் நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க சார், அதாவது சிங்கிள் டிஜிட்டில் எங்களுக்கு கொடுத்தா எங்கள் தொண்டர்கள் வந்து இதை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இப்போ எப்படி ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தாய் சிறுத்தைக்கு தெரியாத விஷயமா? அவர் தான் விடுதலை சிறுத்தைன்ற குழந்தையை பெற்று எடுத்திருக்கிறார். இந்த 8 நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போ அவரால் டபுள் டிஜிட்டு கூட வாங்க முடியாமல் அப்போ 8 சீட்டு வாங்குறாருன்னா அவருக்கு என்னென்ன நெருக்கடின்னு யாருக்கு தெரியும்? ஆனால் இப்போ டபுள் டிஜிட்டு வந்து கொடுக்கவில்லை, அதுக்காக நீங்கள் சோர்ந்து போயிடாதீர்கள். இந்த தலைவர் சொல்வார், விழ விழ எழுவோம், வீழ்ந்து விட மாட்டோம், விடுதலை பாதையை விட்டு விலகி விட மாட்டோம். எடுத்தமே ஆரம்பத்தில் ஒரே ஒரு சீட்டு 2001 ஜெயிச்சான், அடுத்து 2 சீட்டு ஜெயிச்சான், அடுத்து பூரா 0-0 ஜெயிச்சான், அடுத்து என்ன ஜெயிச்சான் 4 ஜெயிச்சிருக்கிறான். இப்போ வந்து நம்ம கூடலாம்ல, வாங்கி கையெழுத்து போட்டார் தலைவர். இப்போ நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் படுத்து தூங்க போகிறோம்னா தூங்கு, ஒரு பிரச்சனை இல்லை. பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல விசிகேவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் நேற்று வந்து செயற்குழுவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு போனீங்க. அதுலேயே வந்து நீங்கள் டபுள் டிஜிட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்கள் தலைவரும் அந்த இதில் கூட டபுள் டிஜிட் தான் நாங்கள் வாங்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8 தொகுதி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சார், அதாவது சிங்கிள் டிஜிட். இது வந்து உங்களுக்கு வருத்தமா இல்லையா? அதாவது வருத்தமா இல்லையான்ற கேள்வியே பெரிய வருத்தமாக இருக்குது. ஏன்னா என்னத்தை நம்ம சொல்கிறது, இது நம்ம எதுவுமே சொல்லவும் முடியாது. அவ்வளவு வருத்தம் மனசுக்குள்ளே இருந்தாலும் கூட தலைவர் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அது கட்டுப்பட வேண்டிய ஒவ்வொரு சிறுத்தைகளுடைய கடமை. அது தாய் சிறுத்தை. எங்கள் தலைவர்ன்றது ஒரு தாய் சிறுத்தை. தாய் சிறுத்தை ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவுக்கு அனைத்து சிறுத்தைகளும் கட்டுப்பட வேண்டும். நம்ம தலைவர் வந்து உயர்நிலை குழுவிலே வந்து நேற்று நான் உங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் பேட்டி கொடுத்தேன். அதனால இப்போ நீங்கள் திருப்பி அழைத்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னங்க நக்கல் பண்ணுற மாதிரி, என்னங்க நேற்று இந்த டபுள் டிஜிட் நீங்கள் தொடர்ந்து பேசினீங்க, இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் பர்பஸாக என்னை கூப்பிட்டுருக்குறீங்க. அது ஒன்றும் உங்கள் தவறு இல்லை. மீடியானா நீங்கள் கூப்பிட தான் செய்வீங்க. ஆனால் பயிர் சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. உங்களை பார்த்து நாங்கள் ஓடி ஒழியக்கூடாது. சரிங்க சார். ரைட்டா? உண்மையிலே பெரிய வருத்தமாக இருக்குது. அதெல்லாம் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. வருத்தத்தோடு நான் வந்து உங்களுக்கு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். முக்கியமான கருத்துக்கள். எங்கள் தலைவர் வந்து அமைப்பாய் திரளுவோம். அடிக்கடி நான் உங்கள்கிட்ட காட்டிட்டு இந்த புத்தகத்தை, அமைப்பாய் திரள்ன்ற புத்தகத்தை. இதில் என்ன எழுதிப்பாருன்னா, ஒரு பொது நலனுக்காக தனி நலனை விட்டு கொடுப்பதில் தப்பு இல்லை. ஒரு பொது எதிரியை வெல்ல வேண்டும் என்பதற்காக நம்ம வந்து ஒற்றுமையாக இருப்பதில் தவறில்லை அப்படின்றது அந்த அமைப்பாய் திரளும் புத்தகத்தில் ரொம்ப முக்கியமானது. தெளிவும் உறுதியும் கருத்தில் வேண்டும், அதை தெளிவால வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதில் வந்து ஒரு முழக்கம், தெளிவும் உறுதியும் இலக்கில் வேண்டும்,
கருத்தியலால் அதை வெற்றி பெற வேண்டும். கருத்தியல் ரீதியாக வெற்றி பெற வேண்டும். என்ன கருத்தியல் ரீதினா, மற்ற எந்த கட்சிக்கும் இல்லாத பொறுப்பு. சில பேர் நக்கல் பண்ணுவாங்க, நீங்கள் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியான்னு கேட்பாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. தமிழகத்தில் வந்து சங்கிகள் வரக்கூடாது. அதற்காக நம்ம வந்து சமரசமற்ற ஒரு போர் செய்ய வேண்டும். அந்த போர் செய்யறதுல எங்களுக்கு நட்டமானாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் வெற்றியை அடைய வேண்டும், இலக்கை நோக்கி நம்ம தொட வேண்டும். அதனால வந்து எங்களுக்கு வந்து லாபத்தில் தான் நட்டம். நல்லா கேட்டுக்கிறீங்க, உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். லாபத்தில் நட்டம். நாங்கள் போன முறை எத்தனை சீட்டு வாங்கினா? போன முறை 6 சீட்டு 6 சீட்டு வாங்கினோம். இப்போ நாங்கள் எத்தனை சீட்டு கேட்டோம்? 12 சீட்டு கேட்டோம். அந்த 12 சீட்டு சும்மா நாங்கள் வந்து பைத்தியக்காரத்தனமாக கேட்கல. எங்களுக்கு 2 எம்பி ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு எம்பி என்பது 6 சட்டமன்ற உறுப்பினர்கள். அப்போ 6 12 அந்த லாஜிக்கலை நாங்களே கேட்டோம். ஆனால் இப்போ அவங்க வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன சூழ்நிலைன்னா, புதிய புதிய கட்சிகள் நிறைய இங்கே வந்து சேர்ந்துருக்குது. ஓகே சார். அப்போ அந்த ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷனில் அவங்க இருக்கிறாங்க. அதே சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது பொது நலனுக்காக நாங்கள் விட்டு கொடுத்துருக்குறோம். நாங்கள் தோற்று போகலை. நாங்கள் வந்து கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்கும் பொழுது, விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதாக வரலாறு இல்லை இல்லை. அதுக்காக 8 சீட்டு வாங்கியிருக்கிறோம். 8 சீட்டை வந்து நாங்கள் இப்போ தொட்டு பிடிக்க போகிறோம் வெற்றியை. அதனால் வந்து எங்களுக்கு வருத்தம் கலந்த மகிழ்ச்சின்னு கூட சொல்லலாம். எப்படி மகிழ்ச்சி? நான் நல்லா கேட்டுக்கிறேங்க. பழைய வரலாறு சொல்கிறேன் பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியாது. இதை பார்க்குற ஒவ்வொரு சிறுத்தைகளும் நம்ம வரலாறை வந்து தயவு செய்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்த மன வருத்தமும் அடைய மாட்டோம். நான் தான் தொடர்ந்து வந்து டபுள் டிஜிட் வாங்க வேண்டும் என்று தொடர்ந்து நம்ம வலியுறுத்தி வர்றோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த வரலாறை பாருங்கள். இதில் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து 8 சீட்டு. எங்களுக்கு விட இணையானவர்கள் தான் யார்? கம்யூனிஸ்ட். ரெண்டுமே குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் அவங்க 6 சீட்டு வாங்கினவங்க 5 சீட்டாக போயிருக்கிறாங்க, குறைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி மதிமுக 6 சீட்டு வாங்கினாங்க. ஆனால் அவங்க 4 சீட்டுக்கு ஒத்துருக்குறாங்க. அவங்க ஏன் ஒத்துருக்குறாங்கன்னா, அதுக்காக வந்து அவங்க வந்து கட்சி குறைஞ்சி போச்சுன்னு இல்லை, அவங்களும் இது மாதிரி தான் நம்ம நிறையா கூட்டணி வந்துட்டாங்க, அப்போ நம்ம விட்டு கொடுப்போம்ன்ற அந்த நலன். அது மட்டும் அல்லாமல் இன்னொரு வரலாறு வந்து நம்ம சிறுத்தைகளுக்கு தெரிஞ்சுக்கிறணும். உங்களுக்கு மன வருத்தமாக இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் பொதுமக்களும் தெரிஞ்சுக்கிறணும். இப்போ நாங்கள் தேர்தல் அரசியலுக்கு வந்தது 2001 திமுக நாங்கள் 8 சீட்டு வாங்குறோம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 25 வருஷத்துக்கு முன்னாடி. அதை நான் பார்த்து படிக்கிறேன், தப்பாக இருக்கக்கூடாதுக்காக. 2001 திராவிட முன்னேற்ற கழகத்தில் 8 சீட்டில் போட்டியிட்டு ஒரே ஒரு தொகுதி தான் வெற்றி. யாரு? எழுச்சி தமிழர் வெற்றி. அப்போ எதில் நான் ரெண்டாரு எங்கள் தலைவர் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார். அது வரலாறு. அடுத்து 2006 அதிமுக கூட்டணிக்கு போகிறோம். யாரு? புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாருடைய இதில். அதில் வந்து 9 சீட்டு வாங்குறோம். அம்மையார் 9 + 1 கொடுத்தாங்க. இதில் பாண்டிச்சேரியில் 10 வாங்கினோம் அந்த அம்மாட்டையே. அப்போ 2 வெற்றி பெற்றேன். அப்போ யார் வெற்றி பெற்றா? எங்கள் தலைவர் நிற்கலை. எங்கள் தலைவர் இப்போ எம்பி ஆகிட்டார். யார்கிட்ட இருந்து நாங்கள் அந்த வெற்றி பெற அந்த 2 சீட்டும், ஒன்று வந்து இன்னைக்கு இருக்கிற நான் எங்கள் ரவிக்குமார், இன்னொன்று வந்து நீ காங்கிரஸ் தலைவராக போயிட்டார் செல்வ பெருந்தகை, அவர் வெற்றி பெறாங்க. அடுத்து பாருங்க, 2011 திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் 10 சீட்டு வாங்குறோமுங்க. 1 கூட வெற்றி பெறலைங்க. எப்படி? நல்ல விவரமாக கேளுங்க. 10 சீட்டு வாங்கி 1 சீட்டில் கூட வெற்றி பெற முடியவில்லை. நம்ம வந்து நம்ம சுய விமர்சனம் பண்ணித்தான் நாங்கள் ஓப்பனாக பேசுகிறோம். அடுத்து 2016 மக்களில் கூட்டணியில் 25 சீட்டு, அதுலேயும் 1 சீட்டு கூட வெற்றி பெறல. அப்போ தொடர்ந்து பாருங்க, 2011 பூஜ்ஜியம், 2016 பூஜ்ஜியம். அடுத்து 2021 நாங்கள் திமுக கூட்டணியில் சேர்ந்து 6 சீட்டு வாங்கி 4 சீட்டு வெற்றி பெறோம். வாங்கினது எல்லாத்தையும் கூட குறைச்சா 8, 9, 10, 25, 6. ஆனால் 1, 2, 0, 0, 4 அப்படி வரிசைப்படுத்துகிறேன். அப்போ நம்ம எத்தனை சீட்டு? 4 சீட்டு வெற்றி பெறோம். இன்று வந்து 2026 திமுக கூட்டணியில் 8 சீட்டு வாங்கியிருக்கிறோம். இப்போ இந்த 8 வந்து நாங்கள் அப்படியே வெற்றி பெற்றுன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஆகுது? ஸ்ட்ரைக் ரேட்டு 100, 100க்கு 100. அதே நேரத்தில் 4 எம்எல்ஏ இருந்தது 8 எம்எல்ஏ மாறுகிறது. ஏன் மாறும்னா, இப்போ எங்கள் மேலே ரொம்ப எல்லாருக்கும் இறக்கம் வந்துருக்கும். யார்? திமுக தொண்டனுக்கே. இப்போ திமுக தலைவரே வந்து ரொம்ப இறக்கப்பட்டிருப்பாரு. பாருங்க, நினைச்சாங்கன்னா அவங்க வாங்கியிருக்கலாம். கெப்பாசிட்டி உள்ள ரூல்ஸ் பிரகாரமே 12 சீட்டு கொடுக்கணும். அப்போ 8 சீட்டுக்கு ஒரு ஒத்துக்கிறாரு. 1 சீட்டு 2 சீட்டு கலவரம் பண்ணி இப்போ எங்களுக்கு பல ஆஃபர் இருக்குது, அதெல்லாம் போகாமல் இவர் நமக்கு இருக்கிறாருன்னா இந்த 8 சீட்டையுமே வெற்றி பெற வைக்க வேண்டியது அவருடைய பொறுப்பாக அவர் உணர்வார். உங்களுக்கு புரியுதா? அப்போ 8 சீட்டையுமே வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை கொடுப்பார். வெற்றி தான் உங்களுக்கு முக்கியம். எத்தனை சீட்டு வாங்கினது முக்கியம் இல்லை.
நாங்கள் கூட ஏன் டபுள் டிஜிட்னு சொன்னோம், டபுள் டிஜிட் வாங்கினோம்னா 10 சீட்டு வாங்கி 10 ஜெயிக்கலாம், வெற்றி பெறலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ என்னன்னா 8 வாங்கி 8 வெற்றி பெற்றாலே அது சிறப்பு தானே. ஒருவேளை 10 வாங்கி நாங்கள் ஒரு 7 தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னா, ஓகே, ஒருவேளை 10 சீட்டை கொடுத்து கூட திமுக காரங்க என்ன ரொம்ப நெருக்கடி கொடுத்து எங்களுக்கு சீட்டு வாங்கினாருன்னு அவங்க வேலை பார்க்காம போயிட்டா, அப்புறம் திருப்பி நாங்கள் அவங்களுக்கு வேலை பார்க்காம போயிட்டா, அப்போ அவங்களுக்கும் தோல்வி எங்களுக்கும் தோல்வி. இது என்னன்னா லாஸ் டு லாஸ். ஆனால் எங்கள் ஃபார்மில் வின் டு வின். எப்படின்னா இப்போ நாங்கள் வந்து அவங்கள்ட்ட 10 சீட்டு வாங்கலாம், 12 சீட்டு வாங்கலாம். ஆனால் இப்போ 8 சீட்டு வாங்கினதுனால எங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு இறக்கம் வரும். சார் சூப்பர்ப்பா அப்படின்ட்டு கடுமையாக உழைக்க வேண்டும் என்று இப்போ ஆர்டர் போட்டாராம் அவர். அதே மாதிரி நாங்கள் கேட்குற தொகுதியை இப்போ கொடுக்க போகிறாராம். அதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, பரவாயில்ல கேட்குற தொகுதியை வேறு கொடுத்துருக்குறாங்க, எல்லாம் கடினமாக வேலை பார்க்குறப்ப வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அவங்களுக்கு வேலை பார்ப்போம். ஆக மொத்தம் இப்போ கூட்டணி வெற்றி பெற்று விடும். அப்போ சங்கி பயலுக்கு உள்ளே நுழைய முடியாது. இது ரொம்ப ஒரு பார்வை, இது ஒரு முக்கியமான ஒரு பார்வை. இன்னொரு பார்வையில் எங்கே அவங்க வலிமையை குறைஞ்சிருச்சே. இப்போ வந்து நீங்கள் 10 சீட்டு 12 சீட்டு வாங்கினா தானே உங்களுக்கு நல்லது. இப்போ அங்கே பாருங்க உங்கள் எதிராளிகள் தான் யார், பிஜேபி அங்கே 27, 28, 30 சீட்டு வாங்கியிருக்கு. அதே மாதிரி பாமக உடஞ்சு போச்சு. அந்த உடஞ்சு போன பாமக வந்து அங்கே வந்து இப்போ வந்து 16, 17 சீட்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பேசலாம். ஆனால் அவங்க பூரா தோக்க போகிறாங்க. 17 வாங்கி முட்டை வாங்கிட்டா 0 வாங்கிட்டா பயனில்லை இல்லை. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. ஓகே, 8 மேல வெற்றி பெற போகிறோம். அதற்கான வேலைகளை இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க சார், அதாவது சிங்கிள் டிஜிட்டில் எங்களுக்கு கொடுத்தா எங்கள் தொண்டர்கள் வந்து இதை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இப்போ எப்படி ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு தான் பண்ண இப்போ பேச்சு பேசிக்கிறோம். எங்கள் தலைவர் இன்னைக்கு அண்ணா அறிவாலயத்துக்கு வெளியில் வந்து பேசிட்டார். உண்மைதான். இப்போ எங்கள் தொண்டர்கள்லாம் படுத்து தூங்கிட்டாங்க கரெக்டாக, மன வருத்தத்தில். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனாலும் கூட நீங்கள் வந்து மன வருத்தம் அடையக்கூடாது. தாய் சிறுத்தைக்கு தெரியாத விஷயமா? அவர் தான் விடுதலை சிறுத்தைன்ற குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார். அவருக்கு குழந்தையே இல்லை, அவருக்கு கட்சி தான் ஒரு குழந்தை மாதிரி. அதை அவர் வளர்த்து எடுத்திருக்கிறார். சரியா? அப்போ அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு நமக்கு தெரியாது. அவர் எவ்வளவு நெருக்கடியில் சந்திச்சிருப்பாரு. இந்த 8 நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போ அவரால் டபுள் டிஜிட்டு கூட வாங்க முடியாமல் அப்போ 8 சீட்டு வாங்குறாருன்னா அவருக்கு என்னென்ன நெருக்கடின்னு யாருக்கு தெரியும்? அவர் சொன்னா தான் நமக்கு தெரியும். அவராவா வேணாமுங்க எனக்கு பரவாயில்லைங்க அப்படின்னு அவர் விட்டுருக்க மாட்டார்ல. இப்போ அவங்களும் வந்து இவங்களுக்கு கொடுத்தாத்தான் நம்ம வெற்றி பெறுவோம்னா அவங்க கொடுத்தானே ஆயிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்னா இவங்களுக்கு வந்து நம்ம கூட சீட்டு கொடுத்தா என்ன ஆகும், மற்ற கூட்டணியில் இருக்கிறவங்க கொடுக்க முடியாமல் போயிடலாம், இல்லை நமக்கு வந்து அதிகமான சீட்டை நிற்க முடியாமல் போயிடலாம். ஏன்னா எப்படிதான் இருந்தாலும் இந்த கூட்டணிக்கு வந்து அவர் தானே தலைவர். நாங்கள் அந்த கூட்டம் தானே இருக்கிறப்ப எங்கள் தலைமையில் இல்லைல்ல. அப்போ அவங்க வந்து சில பல கணக்கு வழக்குகளை பார்த்து நம்ம பார்வையில் தான் பார்ப்போம், அவங்க பார்வையில் பார்ப்பாங்க. அப்போ தொண்டனுக்கு வந்து ஃபெட்டப் ஆகும். ஆனால் தொண்டன் வந்து ஃபெட்டப் ஆகக்கூடாது. நமக்கு இப்போ சேலஞ்ச். இப்போ நீ இன்னொரு வியூலையும் பார்ப்போம். ஒன்று நம்ம படுத்து தூங்கிட்டோம்னா மேற்கொண்டு தோப்போம். தோத்தோம்னா நமக்கு என்ன யூஸ் இருக்கு? நம்ம என்ன நினைக்கலாம், நீ எங்களுக்கு வந்து மட்டும் வேலை பார்த்துட்டு அவங்களுக்கு வேலை பார்க்காம போனோம்னா அப்போ அவன் நமக்கு வேலை பார்க்காம போயிடுவேன். இப்போ நமக்கு இருக்கிற முன்னாடி இருக்கிற சேலஞ்ச் என்னன்னா நம்ம வந்து 8 சீட்டை நம்ம வெற்றி பெறணும். அதே நேரத்தில் அவங்களுக்கு நம்ம வேலை பார்க்கணும். இது ஏன் நம்ம செய்யறோம்னா நமக்கு வந்து பெரிய ஒரு தொலைநோக்கு திட்டம் இருக்குது. தொலைநோக்கு திட்டத்தில் இந்தியாவை வந்து ஒரு பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழகம் ஒரு பாதுகாப்பான ஒரு நாடாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம விட்டு கொடுக்கல எந்த வகையான தவறும் இல்லை. அதை நம்ம ஆரம்பிச்சோம்ல, விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதாக ஏதாவது வரலாறு இருக்கா? ஒரு பிரபஞ்சமே என்ன நினைக்கி, ஒரு இறைவன் ஒருத்தர் இருந்தாருன்னா என்ன நினைக்கி, பரவாயில்ல எழுச்சி தமிழர் வந்து இவ்வளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகி போறாரு அப்படின்னு அவர் நல்லது நடக்கிறதுக்கு தான் எல்லா இயற்கை சக்தியுமே உதவும். இப்போ நம்ம போய் எலெக்ஷன் அறிவிச்சாச்சு, 23ஆம் தேதி தேர்தல். இப்போ நம்ம திருப்பிட்டு 2 இலக்கம் டபுள் டிஜிட் பண்ணிக்கிறோம்னா அப்போ இங்கே கூட்டணி தானே சிதைவாகும், கூட்டணி தானே சிக்கலாகும். ஆனால் எல்லா வியூலையும் 360 வியூலையும் அவர் சிந்திக்கிறாரு. இப்போ நமக்கே இந்த வருத்தம் இருக்குன்னா, தொண்டனுக்கு வருத்தம் இருக்குன்னா, தலைவனுக்கு வருத்தம் இல்லாமல் இருக்குமா? அவர் எந்த மன வருத்தத்தில் கையெழுத்திட்டு இருப்பாரு? இப்போ அவர் இப்போ என்ன எம்எல்ஏ ஆக போறாரா? அவர் ஆல்ரெடி எம்பி. இப்போ நினைச்சா அவர் விளையாடலாம். பார்ப்போம், அரசியல் விளையாட தெரியாது அவரு. அரசியலை ஒரு விளையாண்டு கூட பார்க்கலாம். தனக்குன்னா தானங்க அவனுக்கு வலிக்கும்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இல்லை? இப்போ அவர் நினைக்கலாம் நம்ம எம்எல்ஏ ஆகணும், ஐயோ ஆக முடியாது, அப்போ வேலை பார்க்கலாம், இது பண்ணலாம், எதுவும் பண்ணலாம். ஆனால் இப்போ அவருக்கு ஒன்றும் தேவையில்லை, ஆல்ரெடி எம்பியாக இருக்காரு. இப்போ அவருடைய மனநிலை என்னவா இருக்கும்னா இந்த சூழ்நிலையில் வந்து நம்ம கூட்டணி சிதைஞ்சிடக்கூடாது. ஒரு பொது நலனுக்காக, அதான் திருப்பி சொல்றேன், பொது நலனுக்காக. இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு தாய் தகப்ப இருக்கிறாங்க. இப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்க்குறாங்க.
யாருக்காக? பிள்ளைகளுக்காக தானே. அது மாதிரி ஒரு தலைவன் வந்து தனக்கு கஷ்டமாகட்டும். யாரை சொல்லுவாங்க? ஒரு தலைவர்னால வாங்க முடியலப்பா பேசி, நெகோசியேஷன் கெப்பாசிட்டி இல்லை, அவர் போராடாம விட்டுட்டாரு, அப்படிலாம் பேச்சு வரும்ல, எதிராளிகள் பேசுவாங்கல்ல. அப்ப அந்த வழிகளை பூரா ஒரு தாயை போல தாங்கி கொண்டு ரொம்ப நுட்பமான. நம்ம ஏன் இவ்வளவு விவரமா நான் சொல்றேன்னா, நம்ம தான் தொடர்ந்து டபுள் டிஜிட் நம்ம கேட்டுக்கிருந்தோம். ஆனா இப்ப டபுள் டிஜிட் வந்து கொடுக்கவில்லை. அதுக்காக நீங்கள் சோர்ந்து போயிடாதீர்கள். இந்த தலைவர் சொல்வார், வில வில எழுவோம், வீழ்ந்து விட மாட்டோம், விடுதலை பாதையை விட்டு விலகி விட மாட்டோம் அப்படின்னு ரொம்ப இன்னதே வேகமா வேலை பார்க்கணும்ன்றேன். சிறுத்தைகள்லாம் வந்து எப்படின்னா, நீ இப்படியும் பார்க்கணும், பல வியூவில் திங்க் பண்ணணும். சரி, நம்மளை வந்து கொடுக்காம விட்டுட்டாங்க, இல்லை நம்மளை ஏமாத்திட்டாங்க, நீ அப்படி கூட திங்க் பண்ண ஒன்றும் தப்பு இல்லை. ஏமாத்திட்டாங்க நினைச்சேன் 2 சீட்டில் வந்து உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை? ஏன் அவங்களே இப்போ இப்படி ஒரு டாக் போகுது. என்ன போகுதுன்னா, கம்யூனிஸ்ட்ல இருந்து ஒரு சீட்டை பிடுங்கிட்டாங்க, இந்த கம்யூனிஸ்ட் வந்து ஒரு சீட்டை பிடுங்கிட்டாங்க, எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன்று அவங்ககிட்ட இருந்து கொடுக்கல. உங்களுக்கு பாயிண்ட் புரியுதா? திமுக இருந்து கொடுக்கல, இவங்ககிட்ட இருந்து வாங்கி எங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ எங்களுக்கு கம்யூனிஸ்ட் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லைங்க. எல்லாமே உழைக்கும் வர்க்கத்துக்காக, பாட்டாளி வர்க்கத்திற்காக பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பு தானே. கரெக்டு தானே? ஆனால் இப்போ ஏன் அவங்ககிட்ட இருந்து ஒரு 2 சீட்டை ஏன் கொடுக்கக்கூடாது? இப்போ அவங்க வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்து 173 வரைக்கும் போட்டியிட்டவர்கள். டோட்டல் உதயசூரியனோட சேர்த்து இருந்தாலும் ஒரு 183 போட்டியிட்டவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில். அதுலேருந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் ஏன் கொடுக்கல அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரு சேலஞ்ச் என்னன்னா, 3 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க காங்கிரஸுக்கு. அது இந்த வரலாறுன்னு சொன்னேன். முதல்ல 25, இப்போ 28. இப்போ எக்ஸ்ட்ரா யார் வந்திருக்கா? தேமுதிமுக வந்திருக்கு. இன்னும் ஃபைனல் ஆகலை. அவங்களுக்கு இப்போ 8 கூட கொடுக்கலாம், இல்லை எங்களை விட குறைத்து 1 சீட்டு 7 கூட கொடுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு இது கொடுத்துட்டாங்களே, எம்பி கொடுத்துட்டாங்களே. ஆனால் அவங்களுக்கு அதுலேருந்து இப்போ அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி யார் வந்திருக்கா? இன்னொரு அமைப்பு வந்திருக்குது, யார்? கமலஹாசன். அவங்களும் சீட்டு கேட்பாங்க. இப்போ இப்படி பல அமைப்புகளுக்கு வந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பொசிஷன் கூட வரலாம். கரெக்டாக? அதனால அவங்க விட்டு கொடுக்காம கூட வந்து அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். இருந்தாலும் கூட சிறுத்தைகள் வந்து வருத்தப்படலை. நீ ஒன்றும் 5 இயர்ஸ் யூஸ் இல்லை, போராடுற வரைக்கும் போராடித்தே ஆகணும். அதுக்காக நம்ம போராட்டத்தை நிப்பாட்ட முடியாது, போராடணும். நேற்று வரைக்கும் கேட்டேன். இப்போ இன்னைக்கு போய் கையெழுத்து போட போகிறார் எங்கள் தலைவர். ஆனால் நேற்று உயர்நிலை குழுவில் கூப்பிட்டு என்ன அதில் கொடுத்து அறிக்கை நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம், 2 இலக்கம் நாங்கள் கேட்போம். அதே நேரத்தில் நாங்கள் வந்து என்ன இன்னொன்று கேட்போம்னா, எம்பிக்கு கேட்போம். 2028 வர்றாங்க, 4 எம்பி காலி ஆகுது, அது ஒரு எம்பி கொடுங்க அப்படின்னு கேட்போம்ல. எங்கள் தலைவர் சொல்லியிருக்காருல்ல. ஆனால் அதெல்லாம் வந்து அவங்க பதில் கொடுக்கல, எந்த வகையான ஆன்சரும் கொடுக்காம அவங்க வந்து இப்போ இருந்தாங்க அப்படின்னு 8 கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஒரு வேளை நாங்கள் பாசிட்டிவாக நாங்கள் நினைக்க போகிறோம். எப்படி நினைக்க போகிறோம்னா, 8 அப்படின்னாலே அது வந்து நமக்கு நம்பிக்கை இல்லை. அஸ்ட்ராலஜி அதெல்லாம் எங்கள் தலைவர் பிறந்த நாளே வந்து 17 தான், டேட் ஆஃப் பர்த். ஆகஸ்ட் மாதம் தான் பிறந்தார், அதுவும் 8 தான். இது 7/1 8 தான். அப்போ 8 கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை, ஒரு ராசியாக இருக்குங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த 8ஐ எப்படா ஜெயிக்கிறது? இன்னொன்று சொல்லுவாங்க, 8 நம்பரே வந்து சனி பகவானுக்கான நம்பர்ன்பாங்க. சனி பகவான் வந்து ஒரு தர்மசீலர் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குல்ல. நம்பிக்கை இல்லை, நம்ம பொது கருத்தை பேசித்தானே ஆகணும். அவர் வந்து கரெக்டாக ஒரு நியாயங்களை வழங்கக்கூடியவர். அப்போ ஏதோ ஒரு கால சூழ்நிலையில் நமக்கு 8ஆம் நம்பரை கொடுக்குறாங்க. கரெக்டாக அது நல்லதாக கொடுக்குறாங்களா கெட்டது கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்க்க வேணாம். நம்ம இதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இந்த 8 சீட்டை எப்படி வெற்றி பெறுவது? ஆனால் இந்த தருணத்தில் நான் ஒரே ஒரு கருத்து மட்டும் தமிழக முதல்வருக்கு நான் வைக்கிறேன், ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன். நாங்கள் வந்து 8 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டோம், ரைட்டாக? இப்போ வேலை பார்க்குறதுக்கு எல்லாம் கடினமாக வேலை பார்க்குறது ரெடி ஆகிட்டோம். இப்போ எல்லாம் ஃபேஸ்புக்கெல்லாம் தலைவருடைய முடிவு தான் இறுதியானது, தலைவருடைய முடிவுக்கு நம்ம கட்டுப்படுவோம் அப்படின்னு வந்துட்டோம். தமிழக முதல்வர் இந்த நேரத்தில் ஒரு தாய் உள்ளத்தோடு அந்த 8 சீட்டில் வந்து அதில் நீங்கள் எங்களுக்கு தவறு பண்ணாமல் எங்கள் தலைவர் எந்த தொகுதி கேட்கிறாரோ அந்த தொகுதியில் நீங்கள் வழங்குங்க. தலைவர் வந்து கேட்பார்ல, அவருக்கு தெரியும்ல எந்தெந்த தொகுதி நின்றா கரெக்டாக இருக்குங்க, எந்தெந்த வேட்பாளர்கள் நின்றா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்களே, அதை நீங்கள் கொடுங்க. நான் ஆரம்பத்திலிருந்தே சொன்னேன், அம்பேத்கர் என்ன சொல்லுங்க, நல்ல சட்டமன்றத்தில் நல்ல போராளிகளை நீங்கள் அனுப்புங்க அப்படின்னா, எங்கள் தலைவர் பெரிய போராளிகளை எல்லாம் அனுப்பணும், இந்த மக்களுக்காக பாடுபடக்கூடிய அனுப்பணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். அதில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும். அதில் வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடாது. இல்லை நாங்கள் வந்து இப்போ எங்கள் கட்சியிலையும் சிலதாக அவருக்கு பிடிச்சிருக்கலாம், தளபதி ஸ்டாலின்ட்டு நெருக்கமாக கூட இருக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்ற அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது. அதுதான் ஒரு ஜனநாயக ரீதியமான கருத்து. அது சொல்கிறதுக்கு எனக்கான அனைத்து தார்மீக பொறுப்பு எனக்கு இருக்குது. நேற்று இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க சார், அதாவது வேட்பாளர் வந்து ஆல்ரெடி இருக்க சிட்டிங் எம்எல்ஏவை சூஸ் பண்ணாமல் புது ஆளை சூஸ் பண்ணுன்ற மாதிரி சொன்னீங்க. அதை பற்றி இல்லை, அது வந்து நான் உயர்நிலை குழுவிலே நான் பேசினேன். ஓகே, அந்த கருத்தை நான் வச்சேன். யாரும் வருத்தப்படாதீங்க,
ஆனால் ஒரு கருத்து வைக்க வேண்டிய ஒரு பொசிஷன் நமக்கு இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம கட்சியோட மைய புள்ளியே அதிகார பகிர்வு தான். அதே அமைப்பகத்திலும் புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காரு, அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது, அரசியல் அமைப்பக திரளாமல் ஆதிக்கம் வீழாது, அரசியலும் அதிகாரமும் பொது சொத்து, அதனை அனைவருக்கும் பகிர்ந்தால்தான் ஜனநாயகம்ன்றார். அப்போ அந்த ஜனநாயகத்தில் நீங்கள் கொடுத்த அதே 4 பேருக்கே திருப்பி கொடுப்போம், அப்போ 4 பேரே ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும்னா ஒரு அதிகார குவிமயமாக உருவாகிடும் மற்ற கட்சியை போல. அப்படி இல்லாமல் அதிகாரத்தை வந்து பகிர்ந்தளிக்கணும், புதிய புதிய கேண்டிடேட்டு கொடுக்கணும். அப்போ ஒரு சேலஞ்சருக்கு புதிய கேண்டிடேட் கொடுத்தா ஜெயிப்பாங்களா அப்படின்ற எண்ணம் இருக்கு. அதுக்குத்தான் நான் சொல்றேன், தளபதி ஸ்டாலின் அவர்கள் யாரை கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லணும். அங்கே வந்து மண்ணின் மைந்தரா இல்லை மண்ணின் மைந்தர் இல்லையா, அதுவா இதுவா அப்படின்னு பேசக்கூடாது. மண்ணின் எல்லாருமே தமிழ்நாட்டுக்காரங்க தான். இதில் வந்து யாரையும் நம்ம பிரித்து பார்க்க, யாதும் ஊரே யாவரும் கேள்வி சொன்னவங்க யாரு, தமிழன். அதே நான் சொல்கிறேன், இந்த காலத்தில் யாரு நம்ம கட்சிக்காரங்களுக்கே சொல்கிறேன், விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களே சொல்கிறேன், தலைவர் யாரை செலக்ட் பண்ணுறாரோ அவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கணும். அதே நேரத்தில் யாரு திமுகவும் எந்த அழுத்தம் கொடுக்காம யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க அதுக்கும் ஒத்துழைப்பு வழங்கணும். இப்போ அவங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு சீட்டு கூட நம்ம போய் சொல்ல முடியாது, அது அவங்க கேட்டு கொடுப்பாங்க. அது மாதிரி நாங்கள் வந்து உங்களுடைய கூட்டணியில் நீங்கள் ஒரு பெரிய அண்ணனாக இருந்தாலும் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட சேர்ந்துருந்தாலும் கூட எங்களுக்கு அந்த அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது. அதுதான் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கருத்து. ஏன்னா இப்போ மக்கள் எல்லாத்தையுமே பார்க்குறேன். ஆமாம், இப்போ வந்து நம்ம ஒன்று யாருக்கு எதிர்ப்பாக பேசலை, பழைய ஆளு கொடுக்காதீங்க, அதில் கூட ஒரு 2 பேர் உண்மையிலே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தால் கொடுக்கட்டும் தலைவர், நம்ம அதை ஒன்றும் சொல்ல முடியாது. இல்லை 4 பேருக்குமே கொடுத்தாலும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இது பொதுவான கருத்துக்களை நம்ம சொல்ல வேண்டிய ரெஸ்பான்சிபிள் இருக்குது. நாங்கள் இவ்வளவுக்கு நாங்கள் டபுள் டிஜிட்னு சொல்லவில்லை என்றால் 6 சீட்லேயே முடிச்சிருப்பாங்கண்ணா. இப்போ அது வேறு செய்தி வருது, இவ்வளோ அழுத்தம் கொடுத்தனால தான் அழுத்தம் கொடுத்தனால தான் 8வது கிடச்சிச்சு. நம்ம அப்படி தான் பார்க்கணும், பாசிட்டிவாக தான் பார்க்கணும். கரெக்டாக அதான் ஏசுனா சொல்லியிருக்க, 2 கண்ணில் ஒரு கண்ணு வந்து சிக்கலாயிருச்சுன்னா ஒரு கண்ணை பிடிங்கி போட்டுட்டு இன்னொரு கண்ணில் நடந்துருன்றாரு. அப்போ வந்து நம்ம ஐயோ எங்களை கொடுக்கலைன்னு கத்திக்கிட்டு இருந்தோம்னா அது எந்த பயனும் இல்லை. ரைட்டு 10 கேட்டேன் கொடுக்கல, 2 போச்சு, 8 வச்சு வண்டியை நகர்த்துவோம், அதான பாசிட்டிவ் அப்ரோச்சு. நம்ம ஆங்கிலத்தில் வந்து ஒரு இதில் சொல்ல, அதுனா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட்னுபாங்க. நீங்கள் வந்து உன்னை வந்து மற்றவனை புரிய வைக்கிறத விட நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஷூ போடுறா தாயை வச்சு ஷூ போடும்போது அந்த குழந்தை கத்துது. அப்போ நம்ம நினைக்கிறோம் குழந்தைக்கு ஷூ போக மாட்டேறது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு கத்துதுன்னு நினைக்கலாம். ஆனால் அந்த ஷூக்குள்ளே ஏதாவது தேள் கிடந்தா, ஷூக்குள்ளே ஏதாவது ஒரு பூச்சி கிடந்தா, அதனால வந்து கொத்திருக்கலாம், கடிச்சிருக்கலாம், அதனால கத்துது. நம்ம அதையும் பார்க்கணும். ஏன் குழந்தை சும்மா எல்லாரும் என்ன பொது புத்தியா குழந்தை ஷூ மாட்ட விரும்பலை அதனால் காலை வச்சும் கத்துது அப்படின்னு நினைக்காம ஏன் கத்துது, எதுக்கு கத்துது, என்ன பிரச்சனை அப்படி மாதிரி ஏன் அவங்க சீட்டை கொடுக்கல, அந்த வியூவில் நம்ம அனலைஸ் பண்ணுறேன். இப்போ நான் ரொம்ப பெரிய மன வருத்தத்திலே இருக்கிறேன். மன வருத்தம் நம்ம காட்டிக்கிறல, இப்போ காட்டவும் கூடாது. சரி, ஏன்னா ஒரு கட்சின்றது ஒரு குடும்பம் மாதிரி. அந்த குடும்பத்தில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா ஐயோ எங்களால் அவங்க கொடுக்கல கொள்ளன்னு போய் பேசுறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா தலைவருக்கு தெரியாதா, தலைவர் வந்து இப்போ நான் அதுக்கு வரலாறு அப்புறம் சொன்னேன் உங்களுக்கு. எடுத்துமே ஆரம்பத்தில் ஒரே ஒரு சீட்டு 2001 ஜெயித்தான், அடுத்து 2 சீட்டு ஜெயித்தான், அடுத்து பூரா 0 ஜெயித்தான், அடுத்து என்ன ஜெயித்தான் 4 ஜெயிச்சிருக்கிறான். இப்போ வந்து நம்ம கூடலாம்ல, இப்போ 8க்கு 8 வந்து அப்படியே அந்த கிராஃபே மேலே ஏறுதுல்ல, சீட்டு குறையுது. அதையும் பார்க்கணும். 10 வருஷத்துக்கு 15 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினா அதே 8 சீட்டு 8 தானே வாங்கினாரு. நான் தானே காட்டினேன் இப்போ உங்கள்கிட்ட, நான் உங்களை அனுப்புறேன், டேபிள் காலத்தை அனுப்புறேன், நீ போடுங்க. அதே 8 சீட்டை தான் இப்போ அவர் வாங்குறாரு. எத்தனை வருஷம் கழிச்சு? 25 வருஷம் கழிச்சு. அப்போ அவர் எவ்வளவு வருத்தம் இருக்கு, மன வருத்தம் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம கட்சியில ஒரு பொறுப்பாளர், ஆனா அவர் கட்சியவே உருவாக்கியவர், நிறுவன தலைவர். அப்போ அவருக்கு நேரம் நம்ம என்னதை சொல்றது? இதைத்தான் இன்றைய இருக்க தொண்டர்கள் நீங்க புரிஞ்சுக்கிறணும். என்னடா நம்ம இவ்வளவு பேசினோம், சங்கத்தமிழன் இவ்வளவு பேசினாரு, அப்புறம் என்ன அப்படி பேசுறாரு நினைக்கக்கூடாது. கரெக்டா நமக்கு என்ன அடுத்த நகர்வுக்கு போகணும். ஒரு நாட்டில் வந்து இப்போ வார் வந்துருச்சுங்க. இப்போ நமக்கு ஒரு குறிப்பிட்ட நாடுங்க, எந்த நாட்டு பேரை சொல்ல வேணா, ஒரு இல்லை ஏற்கனவே வந்துச்சு, நமக்கு பாகிஸ்தானுக்கு வந்துச்சு. அது மாதிரி ஒரு வார் வந்துருச்சுன்னா இப்போ வந்துட்டு இவங்க வந்து நம்ம லோக்கலில் வந்து நம்ம பிஜேபியை கூட எதிரியாக பார்க்க மாட்டோம்ல. ஒரு வார் வந்துருச்சுன்னா யாரை பார்ப்போம்? பொது நலன் கருதி, நாட்டின் நலன் கருதி. பிஜேபி நமக்கு சகோதரன் தான், எல்லாம் இந்தியன் அப்படின்ற ஒற்றுமைக்கு வர்றோம்ல. அந்த எண்ணத்துல தான் நம்ம மற்ற நாட்டை அட்டாக் பண்ண முடியும், வெற்றி பெற முடியும். அந்த நேரத்தில் நீ பாகிஸ்தான் இங்கிட்டு போ, நீ அங்கிட்டு போ, பிஜேபி எங்கிட்டு போ, இப்போ ஏடிஎம்கே அங்கிட்டு போ, நம்ம ஒரு கூட்டணி பேச முடியும். அப்போ எதிராளியை கூட நம்ம சேர்த்துக்கிட்டு அந்த நாட்டின் நலனுக்காக போராடுறோம்ல. அது மாதிரி நமக்கு அவங்க வந்து குறைச்சிட்டாங்க. சரி, குறைச்சிட்டா என்ன செய்யணும்? அப்போ நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக ஆனது ஆகி போச்சு.
நமக்குள்ள எதுவும் குழப்பத்தை உருவாக்காம முதல்ல கட்சிக்குள்ள எல்லாரும் ஒரே எண்ணத்தில் வர. நாளே நேற்று தெளிவாக பேசும் தலைவர்கிட்ட, நீங்கள் வந்து 10 சீட்டுக்கு கீழே வந்து கையெழுத்து போடாதீங்க. இப்போ அவர் கூட பேட்டிக்காக வெயிட் பண்ணுவார், இவன் தான் குண்டக்க மண்டக்க பேசுறானா அப்படின்னு கூட யோசிப்பார். கரெக்டாக இறக்க என்னை தான் வான் பண்ணி சொன்னார், எத்தனை சீட்டு கொடுப்பாலும் தெரியாது, ஆனால் நீ போய் எதுலையும் பேசுறாது அப்படின்னாரு. அதுக்கு தலைவர் சொன்னார் அப்படின்ற என்பதை விட தலைவருடைய வழி நமக்கு தெரியும்ல. என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. வாங்கி கையெழுத்து போட்டார் தலைவர். இப்போ நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் படுத்து தூங்க போகிறோம்னா தூங்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை, அதானே வரும். அது தேடி பண்ணலாம், தூங்குப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. அப்படி இல்லை, தலைவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா கட்டுப்படணும். அப்போ தான் 4 பேர் பயப்படுவாங்க. சிறுத்தை நேற்று வரைக்கும் வந்து கத்துனாங்கடா 2 டபுள் டிஜிட்னு எல்லாம் ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லாம் போட்டாங்க, விட்டுறாதீங்க அப்படின்னாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அதே தொண்டர்கள் தலைவர் 8 சீட்டு வாங்கினதை அவங்க வந்து கொண்டாடுறாங்க. நாங்கள் வந்து இன்னமும் அந்த 10 சீட்டாக நினைக்கிறோம். புரியுதா? நான் என்ன நினைப்போம்னா 10 சீட்டு வாங்கி 8 சீட்டு ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இப்போ 2 சீட்டு தோத்துட்டோம்னு நான் நினச்சிக்கிறோம், அவ்வளோதான். இல்லைன்னா 2 சீட்டு நாங்கள் கொடுத்துட்டோம். நான் இன்னும் வந்து அந்த மனநிலைக்கு வரல. நாங்கள் என்ன மனநிலை இருக்கிறோம்னா 10 சீட்டு எங்களை ஒதுக்கிட்டாங்க, 10 சீட்டை வாங்கிக்கிட்டு 2 சீட்டை நாங்கள் திருப்பி கொடுத்துட்டோம். யாருக்கு? திமுக கொடுத்து நீ யாருக்கும் வரவங்க நீங்கள் கொடுத்துக்கிறீங்க அப்படின்னு வந்து நல்ல உண்மை. அதுதான், இதுதான் உண்மையான நிலவரமே. நான் விளையாட்டுக்கு சொல்ல நினைக்காதீங்க. அவன் கொடுத்தது 10 சீட்டு. தளபதி ஸ்டாலின் வந்து இந்தாங்க தம்பி வச்சுங்க 10 சீட்டை கொடுத்தாரு. நாங்கள் பாவம் நீ ரொம்ப கஷ்டப்படுவீங்க, இந்த நீ 2 சீட்டை வச்சுக்கிறீங்க. அப்போ நாங்கள் கொடுத்துருக்குறோம், நாங்கள் வாங்கலை. கரெக்டாக? அதனால தான் சொன்னேன், லாபத்தில் தான் நட்டம், நட்டத்தில் நட்டம் இல்லை, லாபத்தில் ஒரு சின்ன நட்டம் தான். இந்த நட்டம் தான் 8ஆக போயிடுச்சு. இந்த 8ஐ வந்து எப்படி வெற்றி பெறணும்? எங்கள் தலைவர் சொல்ற 8ஐ என்னமோ ஏறி பிடி, வெற்றியாக மாற்று அப்படின்னு இருக்கிறாரு. உறுதியாக நல்ல ஒரு 8 சிறுத்தைகள், 8 திருமாவளவன் அவர் போகல, அவர் எம்பி, 8 சிறுத்தைகள் இப்போ போகுது. இப்போ நம்பர்ஸ் தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? இந்த 8 பேரும் 10 பேராக நாங்கள் செயல்படுவோம். ரைட்டா? அதனால வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் சேனல் வந்து எங்களை நக்கல் பண்ண வேண்டாம். கரெக்டாக கமெண்ட்ஸ் எழுதுறவங்க எதுவும் எழுத வேண்டாம். ஆனதாக ஆகி போச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகணும். இப்போ 2-3 நாள் வேட்பாளர் அறிவிச்சிருவார். சரிங்களா? அதனால் நம்ம அடுத்த நகர்வை நோக்கி நம்ம செல்வதற்கு நாங்கள் ஆயுத்தமாகிவிட்டோம். ஓகே சார், உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.